சத்தமில்லாமல் நடக்கும் RSSஇன் ஸ்கெட்ச் 20 தொகுதிகளில் வெற்றி உறுதி. களமிறங்கும் பாஜகவின் ரகசிய படை. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு இணங்க 2026 தேர்தலை நோக்கி பாஜக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது வெளியாகியுள்ள வேட்பாளர் பட்டியல் மற்றும் களப்பணி திட்டங்கள் மற்ற கட்சிகளின் தூக்கத்தை தொலைக்க செய்துள்ளன. இதோ டெல்லி கொடுத்த அந்த பக்க அசைன்மெண்ட் என்ன என்பதை பார்ப்போம். பாஜகவின் இந்த முறையிலான வேட்பாளர் தேர்வு என்பது மிகவும் நுணுக்கமானது. இதில் ஒரு பக்கம் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட சீனியர் தலைவர்கள் இருக்க, மறுபக்கம் துடிப்புள்ள இளைய தலைமுறையினரும் புதுமுகங்களும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளனர். இது வெறும் பட்டியல் அல்ல, தமிழகத்திற்கு தேவையான திறமையான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு முயற்சி. ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டு மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளனர். இதுவே பாஜகவின் முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது தனி அக்கறை கொண்டுள்ளார் என்பதை நாம் அறிவோம். இந்த முறை அவர் கொடுத்திருக்கும் இலக்கு சாதாரணமானது அல்ல. தமிழக சட்டமன்றத்தில் குறைந்தபட்சம் 20க்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர வேண்டும் என்பதே அவரது நேரடி உத்தரவு. இதற்காக தனிப்பட்ட முறையில் வியூகங்களை வகுத்து கொடுத்துள்ள பிரதமர், தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பாஜகவின் பிரதிநிதித்துவம் எவ்வளவு அவசியம் என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளார். மோடியின் இந்த நம்பிக்கையை மெய்ப்பிக்க தமிழக பாஜக தொண்டர்கள் இப்போது இரும்புக்கரம் கொண்டு களமிறங்கியுள்ளனர். இந்த தேர்தலின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போவது RSS அமைப்பின் நேரடி தலையீடு மற்றும் களப்பணி. அரசியல் மேடைகளில் தாண்டி ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு பாஜகவின் சாதனைகளை விளக்குவதற்கு RSS படை முழுவீச்சில் தயாராகிவிட்டது. டெல்லி கொடுத்த அந்த பக்க அசைன்மெண்ட் இப்போது தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலிக்கப் போகிறது. எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியான முறையில் இவர்கள் செய்யும் களப்பணி தேர்தல் முடிவுகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலம் நிலவி வந்த குடும்ப அரசியலுக்கும் ஊழலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க பாஜக ஒரு பலமான மாற்று சக்தியாக உருவெடுத்துள்ளது. 27 தொகுதிகளில் குறிவைத்து வேலை செய்யும் பாஜக அதில் குறைந்தது 20 தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி என்கின்றார்கள் அரசியல் நோக்கர்கள். இது வெறும் எண்ணிக்கை அல்ல, தமிழக மக்களின் நம்பிக்கையின் அடையாளம். பிரதமர் மோடியின் தூய்மையான நிர்வாகமும் ஆக்ரோஷமான அரசியல் முன்னெடுப்புகளும் இப்போது வெற்றிக்கான பாதையை செப்பனிட்டுள்ளன. தமிழகத்தின் எதிர்காலம் இப்போது உங்கள் கைகளில். புதுமுகங்கள், சீனியர் தலைவர்கள், RSSஇன் தன்னலமற்ற சேவை என ஒரு மாபெரும் கூட்டணி உங்களுக்காக காத்திருக்கிறது. தாமரை மலரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட் தயார், களமும் தயார், வெற்றி நிச்சயம்.